வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி எந்த டாபிக் எடுத்து வந்திருக்கோம் என்னன்னு பார்ப்போம். எங்கள் அண்ணா வந்து இந்த வார்த்தையை நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கு. எனக்கு அர்த்தம் புரியுது, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் நினச்சேன் இந்த வார்த்தையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டெம்பரன்ஸ் அப்படின்னா என்னது? நீயே சொல்லு, எவ்வளோ புரிஞ்சுன்னு இருக்குன்னு நான் பார்க்குறேன். டெம்பரன்ஸ்னால் மாடரேஷன், சரிங்களா? நார்மலாக டெம்பரன்ஸ்னால் எல்லோரும் நினைப்பாங்கன்னா தண்ணி அடிக்காமல் இருக்கிறது தான், அதுதான் ஒரிஜினல் மீனிங். பட் அதுக்கப்புறமா வந்து வாட் எவர் யூ டூ இன் மாட்ரேஷன் அண்ட் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின், செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது உனக்கு ரொம்ப முக்கியம். கரெக்ட். எங்கள் அண்ணா போய் சொல்லுவார் என்னை பார்த்து, டெம்பரன்ஸ் இருக்கணும்டா. ஏன் அது முக்கியம்? ஆனால் ஏன்னா இப்போ வந்து ஹியூமன் பிரெயினே வந்து இஸ் வயர்ட் ஃபார் லுக்கிங் ஃபார் ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன்ஸ். இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் தான். இப்படி ரோட்டில் பொறிச்ச ஒரு பழம்னா திங்கத்துக்கு இருந்தால் அதை நீ வாங்கணும், எனக்கு போருன்னே தோணாது. நம்ம தான் வந்து ஒரே அனிமல், எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுனே இருப்போம். மற்றதெல்லாம் பசியும் போது தான் வேட்டையாடும். நம்ம ஸ்போர்ட்டுக்காக வேட்டையாடுற ஒரே அனிமல் நம்ம தான். ஸோ இது வந்து உனக்கு தான் நம்மளுக்கு தான் செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லஸ்ட்டை பற்றி பேசினேன், அதுக்கு முன்னாடி சாப்பாடு பற்றி பேசுனீங்க. நிறைய சாப்பாடுங்கிறீங்க. ஆமாம், எல்லாமே ஏதாவது ஒன்று பண்ணதை சொல்லவே மாட்டேங்க. இதெல்லாம் பண்ணாதன்னு சொன்னதுக்கு எல்லாமே உனக்கு கண்ட்ரோல் பண்ணால் ஒரு டெம்பரன்ஸ் வேணும். அதே மாதிரி நீ பெரிய இன்வெஸ்டர் ஆகணும், பணம் சேர்க்கணும், ஒரு பஃபெட் ஆகணும்னா ஸ்பெண்டிங் மேலே உனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஸோ வாழ்க்கையில் நீ எந்த சைடில் எங்கே திரும்பி எங்கே போகணுன்னு நினச்சாலும் ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் இல்லாட்டா உன்னால் முடியாது. தி ஓல்டு இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் அண்ட் மாட்ரேஷன் இஸ் டெம்பரன்ஸ். ஆனால் இதில் என்ன டவுட்னா, நீங்கள் சொன்னதை உண்மை ஒத்துக்கிறேன், மாட்ரேஷன் நல்லது. ஆனால் அதுமாரி நாங்கள் வாரன் பஃபெட் ஆகணும்னு நீங்கள் டெம்பரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டீங்க, அந்த ஆசையெல்லாம் அப்படி அடிமாட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் பல கோடி இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதானே, அதனால தான் டெம்பரன்ஸுக்கு வேணும்னு. ஒரு வாட்டி யாரோ என்கிட்ட சொன்னாங்க, இந்த பணத்தெல்லாம் நீ சேர்த்து வச்சு எனக்கு என்ன கிடைக்க போடுது, இப்போவே கையில் கொடுத்துட்டா சொஜ்ஜி பஜ்ஜி 2 சாப்பிட்டுட்டு 2 ஊரை பார்த்துட்டு பஜ்ஜி 2 சாப்பிட்டு அப்படியே ஹாப்பியாக போயிடலான்னு. இப்போ என்ன, இப்போ வேறு மாதிரி பேசுகிறோம்ல, உலகம் புரிஞ்சப்புறம் ரொம்ப சேடாக எடுத்துங்க. ஆமாம். ஸோ எப்போதுமே இன்றைக்கி நீ ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன். இந்த ஆண்ட் அண்ட் தி கிராஸ் ஆப்பர் கதை தான் அது. அந்த கதைக்கு போயிடுவேன். அந்த ஆண்ட் அண்ட் தி கிராஸ் ஆப்பர் ரியல் ஸ்டோரி, சாமர்செட் மாம் ஸ்டோரி கிடையாது, ரைட்டா? ஆமாம், காலேஜ்லேயும் ட்ராப் ஆனால் பில்கேட்ஸ் ஆவேன்னு ஒரு கேரண்டியும் கிடையாது. ஆமாம், காலேஜில் நிறைய பேர் ட்ராப் அவுட் ஆனோம். எல்லாரும் அசீம் பிரேம்ஜி ஆகிட்டானா, இல்லை எல்லாரும் பில்கேட்ஸ் ஆகிட்டானா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். அண்டு என்னென்னா இந்த டெம்பரன்ஸ் ப்ராப்ளம் எங்கேன்னு வருதுன்னா, வி சீக் இமீடியட் ப்ளஷர். ஏன் காலேஜை முடிக்க மாட்டோம்னா, வி ஆர் நாட் டிசிப்ளின்டு இனஃப் டு டூ தட் ஜாப். அதுக்குள்ளேயே வெளில ஏதோ பழா பொழுதும் 4 பேர் சுற்றின்னு இருக்கான், 2 பேர் பொண்ணை பைக்கில் கூப்பிட்டு சுற்றின்னு இருக்கான், அண்ட் 4 சினிமாவுக்கு போகிறான், கஜன்னு சுற்றின்னு இருக்கான். அது முக்கியமாக தோணும். அதுக்கப்புறம் நீ இப்போ எப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி பைக்கில் போயிட்டு அவளுக்கு நீ செலவெல்லாம் பண்ணப்புறம் தான் உனக்கு புரியும் அதில் என்ன கட்டணும். இப்போ கேட்டால் நீ சொல்லுவேன், கல்யாணம் பண்ணின்னு குழந்தைய பெற்றுன அப்புறம் ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கட்டணும் இப்போ புரியும். ஆனால் இஃப் யூ ட்ரை டெல்லிங் இட் டு அ செகண்ட் இயர் ஃபெலோ, உனக்கு என்ன தெரியும், ஒரு பைக்கு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு சினிமா தியேட்டரில் இருக்கிற ஷோ, ஒரு என்சைக்ளோபீடியா படித்தா வருமா அப்படின்னு தான் கேட்க தோணும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, we are fated to learn always lessons late அப்படின்னு. யூ ஆர் fated to learn lessons when you feel that you have to learn, or சுச்சுவேஷன் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி கற்றுக்க வச்சிடும். வேறு வழி இல்லை அப்படின்னு பாடம் கற்றுக்கணும். பாடத்தை கற்றுக்காமல் வேறு வழி இல்லாத போது பாடத்தை கற்றுப்பீங்க. இல்லாட்டா கண்ட்ரோலே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தி எண்ட் வில் கம் குயிக்கர் தென் யூ திங்க். ஸோ வலிக்காமல் ஒன்றுமே கற்றுக்க முடியாது. நோ பெயின் நோ கெயின். எக்ஸசைஸ் பண்ணால் என்ன, நீ தான் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, வலிக்குமா? ஸோ என்ன சொல்லுவேன், நீ கொஞ்சம் கொஞ்சம் மசில் டயர் ஆகும், ஆமாம், வலிக்கும், 2 நாளில் ரிக்கவர் ஆகிடும். நீங்கள் சொன்னதான் செய்கிறேன், அதுலேயே ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதான் எங்கள் அண்ணன் சொல்லுவார், இந்த வலியில் ஹாப்பினஸ் இருக்கும்டா,
நீ வாங்காமல் இருக்குல்ல, அந்த வலி இருக்குல்ல, ஐஃபோன் இப்போ வாங்கலை, 17 வந்து நீ வாங்கலை, கொஞ்சம் இதாக தான் கஷ்டமாக இருக்குல்ல, அது நல்லது தான், என்ஜாய் தட் பெயின்ங்கிறீங்க அண்ணா. ப்ளூஸ் கிட்டாரிஸ்ட்லாம் வாசிக்கிறாங்கல்ல, அதுமாதிரி நீயும் ப்ளூஸ் கிட்டார் வாசிச்சுன்னா கொஞ்சம் சேட் சாங். இப்போ இது என்ன ஃபோன் வச்சுருக்க? நான் 14 இருக்கேன், நீங்களாவது வந்து 16 இருக்கீங்க. கம்னு எனக்கு 16 எவனோ கொடுத்தான். எவனோ கொடுக்கல, ஐயோ மண்ணி வாங்கி கொடுத்தாங்க. சரி, நான் வாங்கல. நீ வாங்கலை, நீங்கள் ஒன்றுமே வாங்கினது கிடையாது. அவ்வளோ. உங்கள் கண்ணாடி கூட நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். எங்களுக்கு யாராவது இதுமாதிரி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, முன்னாடி இப்போ இந்த 15, 16, 17 வந்துருச்சு. உன்னால் 17 வாங்காமல் 14 இருக்க முடியுமா? முடியாது, அதான் துபாய் போகிறேன்ல. அங்கே நீ 17 வாங்க போகிற. ஸ்டாக் இல்லைங்க, கண்டுபிடிச்சிட்டேன். போய் தேடிலாம் பார்த்தேன் கடையில். ராம் வேறு சொல்லிட்டார் இல்லைன்ட்டு. நான் என்ன பண்ண வரேன்னா, இப்போ 17 என்ன பண்ணும், இந்த 14 பண்ணாதது டெம்பரன்ஸ் பண்ணாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்களே இப்போ போன வாட்டி 16 வரைச்சி தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் பொண்ணு போட்டிருந்தாங்க. நோ ஃபோன், நோ சேஞ்ச் பிட்வீன் 13 and 14. 13, 14, 15, 16, 17 ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. 17 கொஞ்சம் தின்னராக இருக்குங்கிறாங்க. நான் இந்த வெயிட்டுக்கு இருக்கிறது தின்னராக இருந்தால் என்ன பிரச்சனை? பேட்டரி நல்லா இருக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு. அதில் என்னென்னா, டிம் குக் வந்து ஒரு நல்ல லாஜிஸ்டிக்ஸ் மேன். ஆமாம். வேர் ஹீல் ஸ்குவீஸ் அவுட் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் எவ்ரி திங். அவனை போய் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி நிறைய முடிஞ்சிட முடியும்னா எப்படி முடிப்பான்? அதனால தான் அவன் போன அப்புறம் ஒரு ப்ராடக்ட் கூட உங்களதில் நாங்கேருந்து வரல. இந்த காதில் போடுறது அவனுக்கு அப்புறம் வந்ததில்ல, அதுவும் அவன் இருக்கிறதே வந்துடுச்சு. அவருக்கு போது தான் வந்தது. இது டாக்டர் ட்ரேலாம் வாங்கிட்டது. இது இந்த ஏர்பாடெல்லாம் டாக்டர் ட்ரே தான் வந்து நல்ல ப்ராடக்ட் பீட்ஸ் பண்ணியிருந்தார். பீட்ஸ் கம்பெனி போய் அவனு மூழ்கிட்டாரு. அதனால தான் பீட்ஸ் டெக்னாலஜி எடுத்து ஆப்பிளோட சேர்த்து நல்ல சாம்பார் சட்னி பண்ணி உங்களோட ஏர்பாடு, ஏர் மேக்ஸ் எல்லாமே தான். ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஒன்றுமே அவரோட நல்லா டெம்பரன்ஸாக இருக்குது, டெம்பரன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கம்பெனி கீழே இறக்காமல் மேலேயும் ஏற்காமல் அப்படியே ஸ்டடியாக வச்சுருக்கு. இப்போ இந்த ஐஃபோன்னால கம்பெனி இருக்கா, இல்லை டெம்பரன்ஸ்னால கம்பெனி இருக்கா? நான் எதுக்கு நினைக்கிறேன்னா, கம்பெனி எதுக்காக இருக்குன்னா, ஐஃபோன் வந்து இப்போது ஈகோ சிஸ்டம்க்கு கேட்வே கீப்பராக இருக்குது. ஆமாம், அவங்க வந்து தப்பி தவறி ஆண்ட்ராய்டு மாரி நீ ஐஃபோன் ஓஎஸை வந்து இந்த டிவைஸில் ஆனால் நீ போட்டுக்கலான்னு திறந்து விட்டான்னா அதோட காணாமல் போயிடுவான். ஐஃபோனே யாரும் வாங்க மாட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஈகோ சிஸ்டமுக்கு டெம்பரன்ஸ்ன்றதுனால தானே இந்த ஈகோ சிஸ்டம் வளர்ந்தது. இல்லாட்டா அந்த ஈகோ சிஸ்டம் வளர்ந்துருக்குமா? பஃபெட் நியூஸ் பேப்பர் போட்டு பணம் சேர்த்து பென் கிராம்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் நாளைக்கு மேனேஜராக இருந்து 4 பேர் சேர்ந்து கம்பெனி ஆரம்பித்து ஒரு கம்பெனியில் பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் பண்ணதே பெர்க்ஷயர் ஹேத்வே வாங்கினதுன்னு. கரெக்ட். இல்லாட்டா இன்னொரு $50 பில்லியன் என் கையில் இருக்கணும். கரெக்ட். ஸோ அட் எவ்ரி ஸ்டேஜ் ஹி லேர்ன் ஃப்ரம் டெம்பரன்ஸ். ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த வாஸ்னியக்கார வந்து அந்த கராச்சில் இருந்து பாக்கி எல்லா பசங்களும் ஊர் சுற்றி பண்ண நேரத்தில் இவர் வந்து இல்லை இதை உட்காந்து நான் கற்றுக்கணும், இது செய்யணும், இது ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் சொல்கிறது ஒத்துக்கிறேன். ஸோ வாழ்க்கையில் நீ பெரிய ஆளானோன்னா டெம்பரன்ஸுங்கிறது உனக்கு தேவை. சரி, நான் கற்றுக்குறேன், நீங்கள் கற்றுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.
உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.